தமிழக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி அவரோட நடிப்புல நித்திலன் சுவாமிநாதன் அவரோட இயக்கத்துல மகாராஜா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு 50வது திரைப்படம். முதல்ல அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எனக்கு இந்த படங்களோட எண்ணிக்கையில பெரிய உடன்பாடு கிடையாது. பட் 50 படம் வரைக்கும் அவர் போட்ட அந்த எஃபர்ட் இருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சாகணும். ஒரு நபர் எத்தனை படங்கள் நடிக்கிறாரு அப்படின்றத விட அவர் எந்த மாதிரியான திரைப்படங்கள் நடிக்கிறாரு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில விஜய் சேதுபதி அவர்களுக்கு அவருடைய சினிமா கெரியர்ல இந்த மகாராஜா திரைப்படம் மிக முக்கியமான ஒரு திரைப்படமா இருக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ மகாராஜா விஜய் சேதுபதி அவர்கள் அவர் வந்துட்டு சலூன் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு 15 வயசுல ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பொண்ணு ஸ்போர்ட்ஸ் டேக்காக ஸ்கூல்ல இருந்து கூட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல இவரோட வீட்டுல ஒரு திருட்டு நடந்துருது. அதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வீட்டுல இருக்க ஒரு குப்பை தொட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. குப்பை தொட்டி எனக்கு வந்துட்டு லட்சுமி மாதிரி சார், அதனால எனக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுக்காக நான் எத்தனை லட்சம் வேணாலும் செலவழிக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் செலவும் பண்றாரு. அந்த குப்பைத்தொட்டியோட விலையே அதிகபட்சம் ஒரு 500 தான் இருக்கும். ஒரு 500 மதிப்புள்ள ஒரு குப்பைத்தொட்டியை காணோம் திருட்டாங்க அப்படின்றதுக்காக இவர் ஏன் லட்சக்கணக்கில் செலவு பண்றாரு, இவர் எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஒரு சாதாரண குப்பைத்தொட்டிக்கு இவர் இவ்வளவு பண்றாரு, எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணும் அப்படின்ற கேள்விகளுக்கு போக 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 அந்த சஸ்பென்ஸை ஓபன் பண்ண விதம் அப்படின்றது ரொம்பவே அருமையா இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ஸ்டோரி டெல்லிங், ஸ்கிரீன் பிளே. வெவ்வேறு காலங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாள்நிலை முறையில ஒவ்வொன்றா அடிக்கி அழகா காமிச்ச விதம் அப்படின்றது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்தே நாள்நிலை முறையில ஸ்டோரியை சூப்பரா பேலன்ஸ் பண்ணி கதையை எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம கரெக்டா கொண்டு வந்து ஒரு புள்ளியில சேர்த்த அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்றது ரொம்பவே அருமையா இருந்தது. இந்த படத்தோட முதல் பதில படம் ஆரம்பிக்கும் போது நல்ல விறுவிறுப்பா ஆரம்பிச்சிருந்தாலும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கதை எந்த இடத்துல நகராம ஒரே இடத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி சோர்வான ஒரு ஃபீலை கொடுத்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காமெடியில வரல அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு லென்த் டைலாக். ஸோ அதை சுத்தியே அந்த காட்சிகள் நகர்றதுனால நமக்கு அந்த சோர்வு அப்படின்றது கண்டிப்பா இருக்கவே செய்யுது முதல் பாதியில. அதே மாதிரி அவரோட பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ண ஹீரோ தயாரா இருக்கும் போது அவர் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே ஏடி கான்ஸ்டபிள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் அந்த மரியாதைலாம் நடத்துறது, அடிக்கிறது, இந்த காரெல்லாம் கழுவுறதுன்றது கொஞ்சம் ஓவரா இருந்தது. உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேஷன்ல கொஞ்சமா காசு கொடுத்தாலே வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சேர்ல கொஞ்சம் மரியாதை தான் ஹேண்டில் பண்ணாங்க. பட் இவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ண தயாரா இருந்தாலும் இவரை மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ற விதம்ன்றது கொஞ்சம் ஓவரா இருக்கும்னு ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. அதே மாதிரி நட்டி நடராஜ் அவர்கள் அவருக்கு வந்து நாங்க எவ்வளவு பில்டப்பா காட்டுறோம் பாருங்க அப்படின்ற பேர்ல அவரோட இன்ட்ரடக்ஷன் காட்சியில பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு கெட்ட நல்லவரா காட்டுறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு பில்டப் காட்சின்னு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் யதார்த்தமான படம் அப்படின்னும் போது அந்த பில்டப் அப்படின்றது கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையில்லை. அவர் அந்த ஸ்டேஷனுக்குள்ள வராரு இல்லையா, அதுல இருந்து காமிச்சிருந்தா கூட அவர் ஒன்றும் அந்த ரோலுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருந்திருக்காது. அடுத்து அனுராக் கஷ்யப் அவர்கள் அவரோட ஆக்டிங் அப்படின்றது ஆரம்பத்துல கொஞ்சம் லைட்டா ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரியே இருந்தது. இன்னொன்று முக்கியமா அவர் வந்து டப்பிங் சரியா சிங்க் ஆகவே இல்லை. இந்த மாதிரியான திரைப்படங்கள டப்பிங்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். இன்னொன்று அவரை பார்க்கும்போது அரவிந்த் சாமியும் மிஷ்கினையும் கலந்து செஞ்ச ஒரு கலவையா தான் தெரிஞ்சாரு எனக்கு. இந்த படத்துல பாரதி ராஜா அவர்கள், நட்டி, மம்தா மோகன்தாஸ், அபிராமி மாதிரியான முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. பட் அவங்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது பெருசா இல்லை. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா அந்த ரோலுக்கு சாதாரண வேற யாரும் நடிக்க வச்சிருந்தா கூட கரெக்டாகவே இருந்திருக்கும். பட் அவங்க யாருக்கும் முக்கியத்துவம் இல்லைன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பாரதி ராஜா அவர்களுக்கு வந்துட்டு இன்னுமே நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். அவர் என்னமோ 2-3 சீன் வந்துட்டு ஒரு நார்மலா வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த குறைகள்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த திரைப்படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இருக்கார்ல, அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மை அப்படின்ற படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லைன் தான். பட் அந்த சிம்பிள் லைனை சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி அவ்வளோ அருமையாக எடுத்திருப்பாரு. அந்த படத்துல அன்வான்டான காட்சிகள் ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி தேவையில்லாத நடிகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அருமையா அந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல கண்டிப்பா இதெல்லாம் ஒரு சரி பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. அண்ட் இந்த குடும்பமே திரைப்படத்தை இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க, யூடியூப்ல இருக்கு. ஒரு தரமான ஒரு திரைப்படம் குறும்புமை திரைப்படம். படத்தோட முதல் பதில ஒரே விஷயத்தையே சுத்தி நடக்கிறதுனால படம் நமக்கு ஸ்லோவா இருக்கிற அந்த ஃபீல் இருந்தது. ஆனா அப்படியே 2ஆம் பதில பாத்தீங்கன்னா இதுக்காக தான் முதல் பதில அவ்வளவு விஷயம் நடந்து அப்படின்னா அந்த கதையை அப்படியே நகர்த்தி கொண்டு போன அந்த ஸ்கிரீன் பிளே விதம் அப்படின்றது ரொம்பவே அருமையா இருந்தது. முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டு நடிச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிங்கம்புலி அவர்கள் பாத்தீங்கன்னா சடனா கதைக்குள்ள வந்து அவர் மேல ஒரு ட்விஸ்டை வச்சு ஒரு ஷாக்கிங்கான ஒரு கேரக்டராகவே சிங்கம்புலி அவரோட கேரக்டர் இருந்தது. ஒரு சீன்ல விஜய் சேதுபதி அவர்களும் சிங்கம்புலி அவர்களும் 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதான் சொல்லுவோம்ல, நான் என்ன சொன்னேன்னு அவருக்கு புரியும், அவர் என்ன சொன்னாரு எனக்கு புரியுன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா சிங்கம்புலி அவர்கள் சைலண்டா மிரட்டுவாரு. அந்த சைலண்டா மிரட்டுற சீன்ல சும்மா மிரட்டி இருந்தாரு.
சிங்கமொழி அவர்கள் மட்டும் இல்ல, விஜய் சேதுபதி அவர்களுமே கூட. அதாவது 2 பேரும் ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க, மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. அவங்க 2 பேர் பேசுற அந்த கான்வர்சேஷன்ன்றது சரியான ஒரு கான்வர்சேஷன். ஒரு நடிகன் அப்படின்னா எல்லா கதாபாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும். பட் சிங்கமொழி அவர்கள் இந்த ரோல் பண்ணுவாரு அப்படின்றது ஆச்சரியமா இருந்தது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்றது நீங்க இந்த படம் பார்க்கும்போது புரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிங்கமொழி அவர்கள் நம்ம அப்படி பார்த்திருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அடுத்து அனுராக் காஷ்யப் அவர்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஆக்டிங் அப்படின்றது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்ததுன்னு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அப்படியே பாத்தீங்கன்னா என் ஆக்டிங் இப்ப பாருங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு அருமையான ஒரு ஆக்டிங். முக்கியமா கிளைமேக்ஸ்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாரு அனுராக் காஷ்யப் அவர்கள். படத்துல நிறைய எமோஷன் சீன்ஸ், அவங்களோட எமோஷன்ஸ் எந்த இடத்துலயும் கிடாம ஓவர் ஆக்டிங் பண்ணாம சிறப்பான நடிப்பின் மூலியமா சூப்பரா அந்த சீன்ஸ் வந்துட்டு அவ்வளவு அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. முக்கியமா படத்துல அந்த சஸ்பென்ஸ் உடைக்கிற இடங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்து, நட்டி அவர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அவரு ஒரு சஸ்பென்ஸ் உடைப்பாரு, அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்து. பட் என்ன, அந்த டீம் நட்டி அவரோட டீம் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கா காமிச்சிருந்தாங்கன்னா இனிமே நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி விஜய் சேதுபதி சாருக்கு பொண்ணா நடிச்சா அந்த பாப்பா, அவங்களுமே சூப்பரான ஆக்டிங் கொடுத்திருந்தாங்க. முக்கியமா கிளைமேக்ஸ்ல ஒரு 2 டைலாக் தான் பேசுவாங்க. அந்த 2 டைலாக்ல இந்த மொத்த படத்தோட கதையுமே சொல்லியிருப்பாங்க. அடுத்து அனுராக் காஷ்யப் அவர்கள் வந்துட்டு ஒரு குழந்தை ஒன்று இருக்கும், சரியான கியூட்டுங்க. டைரக்டர் எப்படியாவது அந்த குழந்தைகிட்ட நடிப்பாங்கன்னு தெரியல. அது எப்படி சொல்றது, பெரியவங்க கூட அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சீனுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பரா அந்த குழந்தைகிட்ட இருந்து நடிப்பு வாங்கியிருந்தாரு அந்த படத்தோட டைரக்டர். செம்ம கியூட் அந்த குழந்தை. அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட 50வது திரைப்படமா இந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்ததுக்காக ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதராகவே அவரை கண்டிப்பா நம்ம பாராட்டலாம். ஏன்னா 50வது படம் ஒரு ஆக்ஷன் மசாலா மாதிரி நல்ல ஒரு கமர்ஷியல் படமா இல்லாம ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு திரைப்படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த படத்துல அவர் நடிச்சது அப்படின்றது உண்மையாவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டேஷன்ல போட்டு லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்ற அந்த லென்த் டைலாக் ரிப்பீட் ஆகுது இல்லையா, அதை தவிர்த்து அவர் வந்துட்டு படத்துல பெருசா டைலாக் எல்லாம் கிடையாது, வெறும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே சூப்பரான ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்திருக்கிறாரு விஜய் சேதுபதி சார். நிறைய காட்சிகள் அவரோட அந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துற இடமாகட்டும், ஒருத்தர் அடிக்கும் போது அப்போ அவர் இந்த கோவப்படுற விதமாகட்டும். முக்கியமா சொல்லணும்னா ஸ்டேஷன்ல ஒருத்தர் சொல்லுவாரு, நீ கண்டிப்பா குப்பை தொட்டிக்காக மட்டும் நீ இவ்வளவு பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு சார் லட்சுமி சார் அப்படின்னு சொல்லி கையை ஆக்ஷன் பண்ணுவாரு. அந்த ஆக்டிங்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அடுத்து படத்துல வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஒரு கதைக்கு இவ்வளவு வயலன்ஸ் தேவையில்லை அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா இப்ப ஃபேமிலியா போய் பார்க்கும்போது இந்த இவ்வளவு வயலன்ஸோட பாக்குறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். இதெல்லாம் தாண்டி படத்துல நிறைய நிறைய நல்ல காட்சிகள் இருக்கு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த நல்ல காட்சிகள் எல்லாத்தையும் நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடிஞ்சிருது. அது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. குறிப்பிட்டு சொல்லணும்னா முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ். இதுதான் கிளைமேக்ஸ், இப்படிதான் இருக்கும்னு நம்ம படம் முடியறதுக்கு முன்னாடியே நம்மளால அவ்வளவு ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி படத்துல வர பல காட்சிகளை நம்மளால ஈஸியா யூகிக்க முடியுதுன்றது இந்த படத்துக்கு கொஞ்சம் ஒரு மைனஸா இருக்கு. முக்கியமா மலையாளத்துல ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் நடித்த இரட்டா படத்தோட அந்த ஃபீல் வரதை நம்மளால தடுக்கவே முடியல. ஆனா பட் எனக்கு இந்த படத்துல பர்சனலா பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இந்த கிளீஷேவான விஷயத்துல வந்துட்டு நிறைய அவாய்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த அப்பா பொண்ணு கதை இருக்கிற அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் இருக்கிற திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சென்டிமெண்ட் காட்சிகள், தேவையில்லாத சென்டிமெண்ட் சாங்லாம் போட்டு ஒரு மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு இந்த அப்பா பொண்ணு பிரியிறாங்க, ஒரு வாரம் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு மெலோடியை போட்டு நம்மள வந்துட்டு ஒரு மாதிரி நோக்கடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல எதுவுமே பண்ணல. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணது இந்த படத்தோட மிகச்சிறந்த ஒரு ஸ்கிரீன் பிளே. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருந்து, குறிப்பிட்டு அந்த நைட் எஃபெக்ட் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா எடுத்திருந்தாரு தினேஷ் புருஷோத்தமன். இந்த மகாராஜா திரைப்படம் இந்த வருஷத்தோட ஆகச்சிறந்த திரைப்படமா இல்லைனாலும் கூட இந்த படத்தோட முதல் பாதி ஸ்லோவா இருந்தாலும் இது எங்கேயோ ஞாபகப்படுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் கூட இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான ஒரு திரைப்படம் தான். முக்கியமா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் கொண்டு போன விதம், அந்த திரைக்கதை, அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட அந்த ஆக்டிங் மேக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாவே இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்.